டிட்வா புயல் 22 நாட்களுக்கு பின் மீண்டும் ஓடத் தொடங்கிய மலையக ரயில் சேவை. டிட்வா புயலின் தாக்கத்தால் இலங்கையின் மலையக பகுதிகளில் ஏற்பட்ட கடும் மழை மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக பல இடங்களில் ரயில் பாதைகள் கடுமையாக சேதமடைந்தன. குறிப்பாக பதுளை, ஹப்புத்தளை, அம்பேவளை உள்ளிட்ட பகுதிகளில் ரயில் தண்டவாளங்கள் மண்ணால் மூடப்பட்டு சில இடங்களில் தண்டவாளங்கள் தாழ்ந்து போக்குவரத்துக்கு ஆபத்தான நிலை உருவானது. இதன் காரணமாக மலையக ரயில் சேவை முழுமையாக நிறுத்தப்பட்டு பயணிகள் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இலங்கை ரயில்வே திணைக்களம் தொடர்ச்சியான மீட்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை முன்னெடுத்து நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மண் அகற்றல், தண்டவாளங்களை மீளமைத்தல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொண்டது. அதன் பின்னர் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பதுளை முதல் அம்பேவளை வரையிலான ரயில் சேவை இன்று 22 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த முதல் பயணத்தில் உள்ளூர் பயணிகளுடன் சேர்த்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பயணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இது மலையக சுற்றுலாத்துறை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கியதற்கான முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அதேவேளை சில பகுதிகளில் இன்னும் பராமரிப்பு பணிகள் தொடர்வதால் பயணிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பின்பற்றி பயணம் செய்யுமாறு ரயில்வே திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.